ஹாய் ஸ்னீசாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி பிரியாணிக்கு ஏற்ற எண்ணெய் கத்திரிக்காய் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் துண்டுகளை அந்த ஆயிலோடு சேர்த்துக்கிடுவோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிடுவோம். ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அது ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த கத்திரிக்காயை நம்ம வெளியில் எடுத்துருவோம். இந்த ஆயிலை விட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். கத்திரிக்காய் துண்டுகளை இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இப்போ அதே இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு நம்ம கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் இட்டு ஜீரகம் போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா வெந்தயம் ஜீரகம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதோட வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுது அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்குனா போதும். இப்போ நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இதோட கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்குத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சேர்த்தா போதும். நான் 1/4 கிலோ கத்திரிக்காவுக்கு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கிடுவோம். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம். மிளகாய் தூளும் அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க நம்ம மசாலா. நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது இல்லை. இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கிடுவோம். புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கிடுவோம். இந்த தண்ணி போக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம நல்ல தண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ தண்ணி எல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா கத்திரிக்காய் மசிஞ்சு வெந்துடும். இடையில 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க. இதை நம்ம பவுடராவோ எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அதை மசிச்சு விட்டுக்கிடுவோம். கத்திரிக்காய் தக்காளி வெங்காயத்தை எல்லாம் ஒன்றா கலந்து நம்ம மசிச்சு விட்டுக்கிடுவோம். இது நம்ம பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம கல்யாண வீடு அந்த ஹோட்டல்லாம் கொடுப்பாங்களா அந்த கத்திரிக்காய் சட்னி கிரேவி மாதிரியே நல்லா இருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட வச்சும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் நம்மளோட முந்திரி வேர்க்கடலை எள்ளு போட்ட பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை நம்ம கழுவி லைட்டாக அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வர விடுவோம். கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக மல்லியிலை தூவினோம்னா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு.
நம்ம பிரியாணிக்கு ஏற்ற எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நல்லுனிசா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.